வீட்டிலே எப்படி நம்ம பன்னீர் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துட்டு காய்ச்சிக்கணும். பால் பொங்கறதுக்குள்ளே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து வடி எண்ணெய் வச்சுட்டு காட்டன் கிளாத் ஒன்று போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா லெமன் ஜூஸு ஒரு லெமனை எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. பால் பொங்கி வரப்போ நல்லா கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெமன் ஜூஸ் வச்சோம்ல, ரெடி பண்ணி வச்ச லெமன் ஜூஸை லைட்டாக கொஞ்சம் அப்படியே கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பால் தனியாக வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்மியாக ஸ்லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பால் தனியாக திரிஞ்சதும் அந்த தண்ணி தனியாக வந்துடும். அது நல்லா வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்கள், பால் தனியாக தண்ணி தனியாக வரும். கொஞ்ச நேரத்தில் நம்ம கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். அந்த துணியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா வடிகட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4-5 ஈடு வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாஷ் பண்ணும்போது நல்ல தண்ணியை தான் ஊற்றி பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் போயிடும். அதோட தண்ணி போனதுக்கப்புறமா வந்து அடியில் இருக்க தண்ணி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா தண்ணியை மாற்றிட்டு காலியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்தமாரி நல்ல தண்ணி ஊற்றிட்டு கத்தி வச்சு நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த லெமனோட ஸ்மெல் வந்து நல்லாவே நம்மளுக்கு போயிடும். கொஞ்சம் கூட லெமனோட ஸ்மெல்லே வராது. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலே போதும். பர்ஃபெக்டாக அதுவும் சாஃப்டான பன்னீர் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். 4 or 5 டைம்ஸ் நம்ம இதுமாரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துடணும். அந்த துணியை நம்ம நல்லா சுற்றி எடுத்தோனாலே என்ன ஆகிடும் அப்படின்னா நல்லாவே அந்த தண்ணி வந்து ரிமூவ் ஆகிடணும். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக போட்டு திருகிட்டே இருங்க. இதேமாரி சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் சுற்றுறப்பவே அந்த கிளாத்தில் இருந்து வரும் அப்படியே தண்ணி. தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா சுற்றி அப்படியே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெயிட் வைக்கணும் இது மேலே. அதனால் கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்தமாதிரி நல்லா டைட்டாக சுற்றி வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் வெயிட் வச்சுட்டிங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலுமே. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.